பிரதமர் மோடியால் கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்ததற்கு தலைவணங்கி மன்னிப்பு கேட்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ராஜ்கோட் கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த ஆண்டு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் 35 அடி முழு உருவ சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலை கடந்த 26ஆம் தேதி அங்கு ஏற்பட்ட சூறாவளி காரணமாக இடிந்து விழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிலை கட்டமைப்பு ஆலோசகர் சேத்தன் பாட்டீல் கைதும் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சத்ரபதி சிவாஜி உடைந்து விழுந்ததற்கு மோடி மன்னிப்பு கோரியுள்ளார். மகாராஷ்டிராவின் பால்கரில் வத்வான் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், சத்ரபதி சிவாஜியை கடவுளாக வணங்கும் அனைவரின் உணர்வுகளையும் புண்படுத்தியதற்காக தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும், அவரது சிலை உடைந்து விழுந்தது சோகமான நிகழ்வு எனவும் கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், சத்ரபதி சிவாஜி சிலை அமைக்கும்போது காற்றின் வேகத்தை சிற்பி ஆய்வு செய்யவில்லை என்றும், இந்திய கடற்படை உதவியுடன் இதே இடத்தில் புதிய சிவாஜி சிலையை நாங்கள் அமைப்போம் என்று தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.